எல்லாருக்கும் ஹாய். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு மேம் நீங்க இப்பதான் ரீசெண்டா வெயிட் லாஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆனா எல்லாரும் கேட்டாலும் ஃபேட் லாஸ் தான் ரொம்ப முக்கியம், வெயிட் லாஸ்லாம் பரவாயில்ல, ஃபேட் லாஸ்ங்கிறாங்க, அதை பத்தி லைட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வரவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிமலான ஒரு சின்ன நாலேஜ் வந்துட்டு நான் ஃபேட் லாஸ் பத்தி கொடுக்க போறேன். அதுதான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபேட் லாஸ்ன்னு வரும்போது சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் இந்த மாதிரி உள்ளெல்லாம் போறது இல்ல. நம்ம நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு ஃபேட் ஒன்று இருக்கு. ஒன்னு வந்துட்டு சப்குட்டேனியஸ் ஃபேட், இன்னொன்னு வந்துட்டு விசரல் ஃபேட். சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னா இந்த தோலுக்கு கீழே படிஞ்சிருக்கிற ஒரு சில கொழுப்பு. அப்ப நமக்கு இங்க வந்துட்டு இங்க இவ்வளவு தொலை நீங்க தொங்குது மேம் எனக்கு அப்படின்னா அதுக்கு பேரு சப்குட்டேனியஸ் ஃபேட். தொட மட்டும் எனக்கு இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றது சப்குட்டேனியஸ் ஃபேட். தோலுக்கு கீழே இந்த கழுத்துக்கு கீழே வந்துட்டு இவ்வளவு பெருசா எனக்கு தொங்குதா, அது சப்குட்டேனியஸ் ஃபேட். புரிஞ்சிடுச்சா? அதே வந்துட்டு விசரல் ஃபேட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட உறுப்புகளுக்கு உள்ள சைட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு போய் அந்த விசரல் ஃபேட் இருக்கும். விசரல்னா ஆர்கன்ஸ், அதாவது உறுப்புகளுக்கு பேர் தான் விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விசரல் ஃபேட் இருக்கு நம்மளோட வயிற்று பகுதியில தான் நமக்கு மேஜர் ஆர்கன்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? லிவர் இருக்கு, கேல்படர் இருக்கு, பான்கிரியாஸ் இருக்கு, ஸ்ப்ளீன் இருக்கு, இன்டெஸ்டைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்துட்டு வயிற்று பகுதியில தான் இருக்கு. கரெக்டா? சோ இது மேல நமக்கு இவ்வளவு பெரிய வயிறு இருந்ததுன்னா அந்த வயிறுக்குன்னா மேலாப்ல இருக்கிற ஃபேட் எல்லாமே சப்குட்டேனியஸ் ஃபேட். நம்ம வயிறு அப்படியே கிழிச்சு உள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உறுப்புகளுக்கு உள்ள சைட்ஸ்ல இந்த போட்டோல வர மாதிரி ஆர்கன்ஸ்க்கு மேல வந்துட்டு ஃபேட் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு பேர் தான் விசரல் ஃபேட். சோ புரிஞ்சிருச்சா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேட் என்னன்னு? இந்த ரெண்டு ஃபேட்டை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த விசரல் ஃபேட் இருக்குல்ல, நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் சப்குட்டேனியஸ் பத்தி பேச போறது இல்ல. நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு மேல தங்கி இருக்கிற ஃபேட்டை எப்படி கரைக்கலாம், அது எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத பாக்குறோம். சோ இப்போ வந்துட்டு நம்ம வயிறு பெல்லி ஃபேட்னு சொல்றீங்கல்ல, அந்த பெல்லி ஃபேட் பத்தி தான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறோம். பெல்லி ஃபேட் ஜாஸ்தியா இருந்தா என்னென்ன பிரச்சனைங்கிறதையும் பார்ப்போம். சோ இவ்வளவு பெரிய வயிறு இருக்கு, என்னென்ன மாதிரி நம்ம வந்துட்டு கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, நம்மளோட வயிறு ரொம்ப தொலைன்னு இருக்கு, எனக்கு டுவார்ட்ஸ் ரெண்டு காலுக்கும் ஏத்த மாதிரி நல்லா கீழே தொங்குன மாதிரி இருக்கு, இப்படி வந்து கீழே தொங்குன மாதிரி இருக்கு என் வயிறு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சீக்கிரமாவே சுகர் வர்றதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு எனக்கு மேல இருந்து, அதாவது வயிற்று பகுதி, செஸ்ட் இல்ல பிரெஸ்ட் உங்களுக்கு. சோ வயிற்று பகுதி இங்க இருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்குமே ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சைட்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாண்ட்விச் மாதிரி, ஒரு பர்கர் மாதிரி ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எனக்கு வயிறு இருந்ததுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு சீக்கிரமா தைராய்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க எப்பவுமே ஒரு மாதிரி சோர்வாவே இருப்பீங்க. மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதாவது சாப்பாடு செரிமானம் ஆகிற தன்மை வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்மளோட வயிறு, எனக்கு வேஸ்ட் ரொம்ப அப்படியே கரெக்டா ஷேப்பா இருக்கும், ஆனா கரெக்டா என்னோட அடி வயிறும் என்னோட தொடை பகுதியும் லைட்டா வந்துட்டு வெயிட் போடும். அங்க மட்டும்தான் மேம் எனக்கு வெயிட் போடும். பியர் பாடி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் டாமினண்டா இருக்கும். ஏன் ஈஸ்ட்ரஜன் டாமினன்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்னால ஆகலாம், நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால ஆகலாம், நார்மலாவே நம்ம லைஃப் ஸ்டைலே சரியில்லை அப்படின்னு சொல்றதுனால ஆகலாம். அப்படிலாம் நம்மளோட லிவர் தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா செக்ரிகேட் பண்ணணும். நம்ம லிவர்ல வந்துட்டு ஃபேட்டி லிவர் இல்ல லிவர் கரெக்டா எல்எஃப்டி அப்நார்மாலிட்டி இருந்ததுனாலும் இந்த ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ்னால உங்களுக்கு லோயர் பாடி, அதாவது என்னோட பேஸ் எல்லாம் கரெக்டான ஷேப் இருக்கும், அடிவயிறும் எனக்கு கொஞ்சோண்டு தைஸ்ல மட்டும் ஃபேட் போட்டிருக்குன்னா இது ஒண்ணு. நாலாவது வந்துட்டு என்னோட வயிறு அப்படியே கரெக்டா பானை மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் மேலுக்கு தான் இருக்கும், ஃபீமேலுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஃபீமேல் நம்ம ரீப்ரொடக்ஷன் அது இதுன்னு நிறைய ப்ராசஸ் பண்றதுனால நமக்கு ஒரு மாதிரி தொலைன்னு கீழே அடித்தளல் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆண்களுக்கு வந்துட்டு சபர்ன் ஃபேட் இருக்கிறனால அவங்களுக்கு பாட் பெல்லின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இங்க இருந்து லபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பானை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு, பெண்களோ ஆண்களோ யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். லிவர் கம்மியா வேலை செஞ்சதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெல்லி ஃபேட் நம்ம பார்த்துட்டோம். இது எதனால நமக்கு பெல்லி ஃபேட் போச்சுன்னு பார்ப்போமா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் ஏறதோ வெயிட் இறங்குறதோ இது ரெண்டுமே வெளியில யாரு கையிலயும் இல்ல, நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நம்ம நல்லா ஓவரா சாப்பிட்டோம்னா வெயிட் ஏறுவோம், அளவா சாப்பிட்டோம்னா மெயின்டைன் ஆகும், கரெக்டான கேலரியில சாப்பிட்டு நல்ல உணவுகள் சாப்பிட்டா வெயிட் குறையும். முடிஞ்சு போச்சா? சோ இப்ப வெயிட் ஏறுறதுக்கு நான் பாட்டுக்கு இருந்தேன், அது பாட்டுக்கு ஏறிச்சு அப்படின்னா நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு தூக்கத்துக்குன்னு மெடிசன் போட்டிருக்கலாம், பீரியட் கரெக்டா வராம இருக்கிறதுக்கு ஹார்மோன் மெடிசன் எடுத்திருக்கலாம், ஒரு சிலவங்க ஸ்டெராய்டு மெடிசன் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரியான மெடிசன்ஸால வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம வந்துட்டு மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகணும். இப்போ எனக்கு அப்டமன் ஃபேட் மட்டும் ஜாஸ்தி ஆகுன்னு சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னா நீங்க சிட்டிங் டைப் ஜாப்ல இருப்பீங்க. நம்ம இந்த ஹியூமன் பாடி இட் இஸ் மென்ட் டு ரன், ஜாக், வாக், நடக்கணும், ஓடணும், தாவணும், குதிக்கணும். யாருக்கெல்லாம் கால் இருக்கோ எல்லாருமே வந்துட்டு 8 மணி நேரம் தூங்கணும், மற்ற நேரம் எல்லாமே ஆடிட்டு ஓடிட்டு பாடிட்டு இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த ஜெனரேஷன்ல மேக்சிமம் உட்காந்துட்டு தான் இருக்கோம். அப்போ உட்காந்துட்டே இருக்கும்போது சாப்பாடு சரி
செரிமானம் ஆகாம நமக்கு உள்ளேயே தங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபேட்டா மாறி அது அப்டமன் ஃபேட்டா வந்து நின்றுச்சு. இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணதை பண்ணாம இருக்கணும். உட்காந்துட்டே வேலை பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சமாவது நடந்துட்டு பாக்குறது, பாசிவ் மூமெண்ட்ஸ் கொடுக்கறது. ஆக்டிவ் மூமெண்ட்ஸ் என்னது, ஒர்க் அவுட், வாக்கிங், ஜாகிங், இது எல்லாமே ஆக்டிவ் மூமெண்ட்ஸ். பாசிவ் மூமெண்ட்ஸ் என்னது, நம்மளையும் அறியாம நம்ம பண்ற சின்ன சின்ன வேலை. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது வந்தாங்கன்னா உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்மளே போய் திறந்து விடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ல இருக்குல்ல, ஒர்க்லயே சும்மா வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அது பாசிவ் மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு 2 to 3 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இப்போ இந்த 2 ஃபேட் சொன்னீங்க, சப்குட்டேனியஸ், விசரல். இது ரெண்டுல எது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ஃபேட் நம்ம பார்ப்போம். இதுதான் டாபிக்கே ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட விசரல் ஃபேட் மட்டும்தான். இப்போ நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என் 2 கை இருக்கு, இதுதான் ஒரு உறுப்புன்னு வச்சுக்கோங்க. என் 2 கை இருக்கு, இந்த 2 கையில எந்த வெயிட்டும் இல்ல, என் கையில எதுவுமே நீங்க இந்த 2 கையில எந்த வெயிட்டும் இல்ல, என் கையில எதுவுமே நீங்க கொடுக்கல அப்படின்னா நான் எப்படி வேலை செய்வேன்? 100% நான் நல்லா செய்வேன். நல்லா நீங்க பண்ற அத்தனை வேலையும் செய்வேன். குக் பண்ணுவேன், கூட்டுவேன், துடைப்பேன், எழுதுவேன், டைப் பண்ணுவேன், எதையாவது தூக்கி மேல வைப்பேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் இந்த கையில பண்ணுவேன். கரெக்டா? இதே கையில வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு வெயிட் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேலை செய் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் வந்துட்டு பண்ணுவேன், அப்கோர்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கை இருக்குல்ல, அங்க இங்க பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் என்னோட எஃபிஷியன்சி வந்துட்டு கம்மியாகும். முன்ன மாதிரி நான் பண்ண மாட்டேன். இப்ப என்ன பண்றாங்க, நீ இதுதே நல்லா பண்ற, நான் வந்துட்டு இன்னும் ஒரு வெயிட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சிருந்தாங்க. இதை வைக்கும் போது எனக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு கை நல்லா தான் வேலை செய்யும், இந்த கையில என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நான் பண்ணிட்டு இருந்த ஒரு 100% வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இவ்வளவு வெயிட் இருக்கும்போது என்னால ஒரு 70% பார்க்க முடியும். அப்ப இதையும் வச்சுட்டு நான் பண்றேன். இது எது கொடுத்தாலும் தாங்குதேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் 10 வெயிட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கையினால இதோட எஃபிஷியன்சி எவ்வளவு கம்மியாகுது? 100% பண்ணிட்டு இருந்த வேலை வந்துட்டு இப்போ ஒரு 20% தான் நடக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, உள்ள இருக்கிற லிவர்லாம், லங்ஸ், லிவர், கிட்னி எல்லாம் இருக்கு இல்லையா, இன்டெஸ்டைன் எல்லாமே, இதெல்லாம் நார்மலா எந்த ஒரு ஃபேட்டும் இல்லாம, அதுக்கு மேல ஒரு வெயிட் இல்லாம, ஒரு செடிமெண்ட் இல்லாம அது பாட்டுக்கு வேலை செய்யும் போது ரொம்ப எஃபிஷியன்டியா வேலை செய்யும். நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு என்னன்னு சொல்லிட்டு நான் லிவரை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்மளோட கல்லீரல் வந்துட்டு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை பண்ணதுங்கிறது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சோ நம்ம இப்ப யாருக்கு, எல்லாரும் சிட்டிங் டைப் ஜாப்ல இருக்கிறவங்க, லேட் நைட் தூங்குறவங்க, நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்ப நார்மலா 10 ஸ்கேன்ல 6 ஸ்கேன் அப்டமன் ஸ்கேன் பார்த்தா ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. ஒரு உறுப்பு 500க்கும் மேற்பட்ட வேலை பண்ணுது. அந்த 500க்கும் மேற்பட்ட வேலையில ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாடை செரிமானம் பண்ணி அதை எந்தெந்த உறுப்புகளுக்கு போகணுங்கிறது செக்ரிகேட் பண்ணி அனுப்புறது யாரு? நம்மளோட லிவர் மட்டும்தான். ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. அப்ப லிவருக்கு மேல விசரல் ஃபேட் இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ஆர்கானுக்கு மேல ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்? லிவருக்கு 100% வேலை செஞ்சுட்டு இருந்தது வந்துட்டு ஒரு 80% ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேட்டி லிவர் கிரேட் 2 100% வேலை செஞ்சுட்டு இருந்தது 50% தான் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது சாப்பாடு செரிமானம் பண்ணாது. பண்ணாம இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுவோம், ஆனா டயர்டாவே இருக்கேன், ரொம்ப முடியல, எப்ப பட்டாலும் தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாடு செரிமானம் ஆகல அப்படின்னா மெட்டபாலிக் டிசார்டர் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய் வந்துட்டு ஏறிக்கிட்டே போகும். இப்போ நமக்கு வந்துட்டு விசரல் ஃபேட் இருக்கு, அதாவது நான் ஒல்லியா தான் இருக்கேன், எனக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டாங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், ஃபேட்டி லிவர் வந்துட்டு மெயினா ஃபுட்டுனால, ஆல்கஹால்னால அப்படிலாம் நினைக்காதீங்க. லேட் நைட் ஃபுட்டும், ஸ்ட்ரெஸ்ஸும், தூக்கம், இது மூணுமே நீங்க கோளாறா பண்ணா மட்டும்தான் ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் லைன்ல வரும் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, லேட் நைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, சீக்கிரமா 10 மணிக்கு தூங்கிடணும். சரியா? ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இத்தினூண்டு இருக்க வேண்டிய வயிறுல வந்துட்டு இவ்வளவு பெருசா வயிறு வேற நமக்கு போட்டுருது. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னது? சப்குட்டேனியஸ் ஃபேட். கரெக்டா? ஸ்கின்னுக்கு அடியில இருக்கிற ஃபேட்னு சொல்றேன். இதோட எல்லா வெயிட்டும் எங்க போய் சேருது? நம்மளோட லிவருக்கு மேலதான் போய் உட்காருது. அப்ப லிவர் என்ன பண்ணும்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நீ இவ்வளோ சாப்பிட்டு 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 என்னால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம நான் சேர்த்து சேர்த்து வச்சு என் மேல இவ்வளவு வெயிட் இருக்கும் போது என்னால உண்மையாலுமே ஒரு 20% தான் வேலை செய்ய முடியும். நான் உள்ள நல்லா வேலை செஞ்சாதான், ஒரு வண்டியில என்ஜின் நல்லா வேலை செஞ்சாதான் வண்டி வெளியே ஓடும். இந்த என்ஜின் வந்துட்டு 20% வேலை செய்யும் போது எதுக்கு எடுத்தாலும் டயர்டா இருக்கேன் அப்படிங்கறதும், முடி கொட்டுறதும், நெயில்ஸ் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு விழுகிறதும், லிப்ஸ் ட்ரை ஆகிறது, லிப்ஸ் கருத்து போறது, பாதத்துல வெடிப்பு வர்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். ஃபேட் லாஸுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நத்திங் பட் வெயிட் லாஸ் வந்துட்டு லைஃப் ஸ்டைல மாத்தி போங்க. ஒரு பவுடர், ஒரு மெடிசன், நான் இதை சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்றேன், இந்த ஒரே ஒரு ஜூஸை குடிச்சு நான் பண்றேன், இல்ல. கரெக்டான ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகணும். அப்படி போகும்போது கண்டிப்பா அப்டமன் ஃபேட்லாம் இருக்கு அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்காரணத்துக்கு கொண்டும் காலை உணவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ 16 மணி நேரம் நான் சாப்பிடாம இருக்க போறேன், 10 மணி நேரம் சாப்பிட போறேன்னு சொல்றாங்க. 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 1:30 மணிக்கு லஞ்ச், 5 மணிக்கு டின்னர், இல்ல 6 மணிக்கு
ஆர்கானிக் டின்னர் எடுத்து முடிச்சிருங்க. 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் which is 14 hours ஆஃப் ஃபாஸ்டிங் வந்துட்டு நீங்க இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு லாங் டேர்ம் ஒரு 4 மாசம் 5 மாசம் அப்படி இருக்கும்போது இந்த அப்டமன் ஃபேட் டிராஸ்டிக்கா குறையறத பாப்பீங்க. அப்படி குறையும் போது உங்களோட ஆர்கன் ஃபேட், விசரல் ஃபேட், உறுப்புகளுக்கு மேல இருக்கிற ஃபேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு 4 மாசத்துக்குள்ளவே வந்துட்டு உங்களுக்கு ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒண்ணு பண்ணிட்டேன் மேம். நீங்க ஒர்க் அவுட்ல வந்துட்டு கார்டியோ which is வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்துட்டு விசரல் ஃபேட் குறையறதுக்கு உதவாதா அப்படின்னா உதவாது. இது உங்களோட சப்குட்டினியஸ் ஃபேட், அதாவது இங்க இருக்கிற சதை இங்க இருக்கிற சதைலாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைமையை தவிர்த்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், உறுப்புகளுக்கு மேல இருக்கிற கொழுப்புகளை வந்துட்டு நம்ம கரைச்சாகணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? வெயிட் லிஃப்டிங் ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும்னு இல்லவே இல்லை. நீங்க நார்மலா வீட்டுல வந்துட்டு அம்மிக்கல் அரைக்கிறது, ஆட்டாங்கல் ஆட்டுறது, இல்லைன்னா ஒரு வெயிட்டை தூக்கி இந்த சைடு வைக்கிறது, குடம் தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் குள்ளதான் வரும். என்ன சொல்றீங்க அப்படின்னா ஆமா, அந்த காலத்துல பண்ணது எல்லாமே இப்ப நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்ல பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா பெண்கள் மட்டுமே கிச்சன்ல ஓவரா வேலை செஞ்சோம் இல்லையா, அதனாலதான். இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த மாதிரி வெயிட்ஸ் வந்துட்டு பொறுமையா தூக்கும் போது இன்டர்னல் ஃபேட் லாஸ் ரொம்ப ரொம்ப அழகா நடக்கும். ஸோ நம்ம எடுத்தோடனே ஃபேட் லாஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இல்லை. இப்பதான் நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 1 or 2 monthsக்கு வந்துட்டு வெறும் கார்டியோ பண்ணுங்க. உடம்ப வந்துட்டு பழக்குங்க. ஃபர்ஸ்ட் உடம்ப வந்துட்டு அசைறதுக்கு நல்லா பழக்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு வெயிட் தூக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். எடுத்த உடனே வெயிட் தூக்க போறேன் அப்படின்னா 3வது நாள் லிகமெண்ட் டேரஸ், ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே தான் விழுந்து கிடக்கணும் நம்ம. ஸோ ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸோ தட் நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்துட்டு எந்த ஒரு வெயிட் லாஸுக்கு போனாலும் எடுத்த உடனே நல்லாவே வெயிட் குறையும். அதுக்கப்புறம் மாசம் இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் 5 கிலோ குறைஞ்சதுன்னா அடுத்த மாசம் 3 கிலோ, அதுக்கு அடுத்த மாசம் 2.5 கிலோன்னு குறையும். அதே 5 கிலோ வந்துட்டு எனக்கு மந்த்லி குறையணும் அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். சோ 5 கிலோ குறைஞ்சதுன்னா அடுத்த மாசம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, இந்த மாசம் நமக்கு 2.5 தான் குறையணும், அடுத்த மாசம் இன்னும் 2.5 தான் குறையணும். இவ்வளவு ஸ்லோவான ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸா இருக்கும். சோ நார்மலா எல்லாமே வந்துட்டு வெயிட் லாஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்றது இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு 2 கிலோ டம்பிள் பேர், இப்ப போட்டோல தெரியுது இல்லையா, இது வாங்கிக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வராது. ஒரு பேரே ஒரு 800 ரூபா, ஒரு 900 ரூபா அந்த மாதிரி தான் வரும். வாங்கி வச்சுக்கோங்க. பெண்கள் வந்துட்டு 2.5 கிலோ பேர் ஒண்ணு, 5 கிலோ பேர் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க பெண்கள். ஆண்கள் வந்துட்டு உங்களால நல்லாவே தூக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க 3 கிலோ டம்பிள் பேர் ஒன்னும் 7 கிலோ பேர் ஒன்னும் வாங்கி வச்சுக்கோங்க. டம்பிள்ஸோட ஈஸியான ஒர்க் அவுட் வந்துட்டு என்னென்ன பண்ணலாங்கிற லிங்க் வந்துட்டு நான் கீழே அட்டாச் பண்றேன். அது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஃபாலோ பண்ணுங்க. அது அப்படியே பண்ண நமக்கு நல்லாவே ஒரு ஃபேட் லாஸ் நடக்குது. இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா ஆல்வேஸ் ரிமெம்பர், கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே. 3 மாசத்துல ஆயிடுமா, 10 மாசத்துல ஆயிடுமா அப்படிலாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ண சொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ட்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட். இந்த மாதிரி ஃபேட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என் மேல இந்த வெயிட் எல்லாமே போயிடுச்சு, இப்ப நான் ரொம்ப நல்லா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இதனால சுகர் வராம இருக்கலாம், டயபெட்டிஸ் வராம இருக்கலாம், டயபெட்டிக் ரிவர்ஸும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, தைராய்டு ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா நல்லா சாப்பாடு செரிமானம் ஆயிடுச்சா. ஸோ ஹெப்பாட்டிக் ஸ்டெனோசிஸ், ஃபேட்டி லிவர்னு சொல்றது, ஒபிசிட்டியா இருக்கட்டும், ஸ்லக்கிஷ்னஸ், டயர்ட்னஸ், இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது. ஸோ தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ பயங்கரமா நம்ம வந்துட்டு அந்த காலத்துல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண 2 ஆட்கள் என்ன தெரியுமா, நம்மளோட தாத்தா பாட்டிகள். பாட்டி வந்துட்டு கிச்சன்ல அம்மியும் ஆட்டாங்கல்லையும் மிக்சியே இல்லாம எல்லாத்தையும் பண்ணது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்ப நம்மளோட 80 வயசு பாட்டியை போய் கேட்டீங்கன்னா வயிறுலாம் நல்லா ஒடுங்கி போய் சூப்பரா இருப்பாங்க. ஆனா ஒர்க் அவுட்னு எதுவும் பண்ண மாட்டாங்க, வீட்டு வேலை தான் பண்ணுவாங்க. அதே தாத்தாக்கள்ல வந்துட்டு ஃபார்மர்ஸ் நிறைய பாருங்க. ஃபார்மர்ஸ் வந்துட்டு குனிஞ்சு ஒர்க் பண்ணும்போது நிறைய மூட்டைகள் தூக்குறது, மூட்டை தூக்குறவங்க பாத்திருக்கீங்களா, எப்பவுமே 6 பேக்ஸோடய சுத்துவாங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல பயங்கரமா ட்ரெயின் பண்ண வச்சனால 80 வயசு இருக்கும்போது அவங்க ஒன்னும் பெருசா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அதே உடம்பு மெயின்டைன் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு சிலையை செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், செஞ்ச சிலையை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் டஸ்ட் மட்டும் தட்டி வச்சு. ஆனா சிலையை செய்யறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் அழகான சிலைக்கு ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதேதான் நம்மளும். சோ நோய் இல்லாத வாழ்க்கை தான் இருக்கிறதுலே சூப்பரான வாழ்க்கை அப்படிங்கறது நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்கான பிராக்டிஸ் உங்களுக்கு இப்ப 50 வயசானாலும் யூ கேன் ஸ்டார்ட் நவ். இப்போ உங்களுக்கு 15 வயசா இருந்தாலும் யூ கேன் ஸ்டார்ட் நவ். பட் ஸ்டார்ட் நவ். இப்போ அது ஆரம்பிங்கிறதா சொல்ல வரேன். ஓகே, பாய்.